நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவர் வந்து அவர் ஹெச்எம்மா இருந்தாரு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்ல வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஆனால் அப்பா வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும். நம்ம தான் என்ன, நம்ம காசு இல்லாம நம்ம அவ்வளோ இதா வந்து இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாசம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் இதெல்லாமே வருது. அதனால அவன் என்ன பண்ண போறான், இப்ப கார்பரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி குழந்தை, இந்த ப்ராசஸ்ல தான் திருப்பி எல்லாரோட இது மாதிரிதான் போகும். ஏதோ யாருமே பண்ணாம நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல சினிமான்றதே வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையனை வந்து அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா வந்து இது பண்ணாலும் எங்க அம்மா வந்து அத்தனை வருஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தது எங்க அப்பா தான். எவ்வளோ அது தெரியல, அது ரொம்ப எமோஷனல் ஆகுது. அதனால சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க அண்ணாவும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, இங்க இருக்கிற அண்ணா ஆட்டும் எல்லாருமே வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கூட இப்ப கூட ரிலீஸ்ல வந்து நாங்க சென்னையில இப்ப ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்க வந்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இங்க சென்னையில கிடைச்ச எனக்கு கமல் அண்ணா, மலர் அண்ணா, ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நான் ரொம்ப ஒரு பிரதரா அவங்கள ரொம்ப இதாக தான் பாக்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி சாரி எல்லாருக்கும் சாரி. தேங்க்யூ அமீகோ கேரேஜ். 1 minute சாரிண்ணா. இவரும் நாயகன் தான். கண்டிப்பாக அறிமுக இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா, ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அமீகோ கேரேஜ் இது என்னோட ஒரு 2.5 years டிராவல். இது என்னோட முதல் குழந்தை மாதிரி. இதுக்கு மேல எவ்வளவு படங்கள் பண்ணாலும் என்னோட முதல் படம்ன்றது வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும். இந்த ஜேர்னில வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு தியேட்ரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜேர்னில வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீம் வந்து ரியாலிட்டியில வந்து பாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹோசூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரோட, நம்ம தமிழ்நாடோட கடைசி பார்டர். ஸோ அங்கிருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்து பழகினதில்லை. எங்க சைட்ல இருந்து பெரிய இயக்குநர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்க ஊர்ல இருந்து வந்ததில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் வந்து எனக்கு கிடைச்சாரு. அங்கிருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து அப்ப நாங்க எங்க சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்க அப்ரோச் பண்ண நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்க எனக்கு பெருசா சென்னையில அப்ப எனக்கு கான்டாக்ட்ல யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்ப நாங்க வந்து எங்க ஏரியாலயும் நாங்க வந்து யாராச்சும் எங்களுக்கு அவசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்துல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து முதல் ஆளா வந்து எங்க கிரிக்கெட் டீம்ல வந்து நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம், எங்க டீம் இருக்கும். ஸோ அதுல அஸ்வின் ஒரு அண்ணா இருந்தாரு. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணாரு.
ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் வந்து நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குமே. இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன எது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம மஹியண்ணா கிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. பை த டைம் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அண்ணன், அப்பா, அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்க இது எல்லாமே நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணி லைக் இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்க அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீமோட ஆர்டிஸ்ட் விஷயத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மஹினா, நான் வந்து முதல் படம் பண்ற டைரக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் சினிமால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போறேன், நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த லிமிடேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிடேஷன் வந்து அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போறதுக்கு முன்னாடி. பட் என்னைக்குமே வந்து என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா வந்து வச்சதில்லை. அது ஏன் காரணம் அப்படின்னு அவர் என்ன டைரக்டரா மட்டும் பார்க்கல, அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஜேர்னில என்னைக்குமே என்ன ஒரு பிரதரா ஒரு தம்பியா தான் பார்த்தாரு. ஸோ இது அவர் என் படமா மட்டும் எங்க ப்ரொடக்ஷன் படமா அவர் பார்க்கல, அது அவரோட ஃபேமிலியில ஒரு படமா வர மாதிரி வந்து அவர் பார்த்தாரு. ஸோ மஹினா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அதே மாதிரி வந்து ஜிஎம் அண்ணா, இதுல வந்து அமிகோ கேரேஜ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷ்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுத்தி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ். ஸோ மஹியனாக்கு ஈக்குவலா வந்து ஒரு ரோல் வந்து கதையில இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்கு. ஸோ அவர் எப்படியாப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ரினோட் ஆர்டிஸ்ட். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து ஆக்டிங் அதெல்லாம் படிச்சவர். ஸோ அவரும் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கமல் சார் போன்ற ஜாம்பவன் கூட எல்லாம் வந்து நடிச்சவர். ஸோ அவரும் வந்து நாங்க அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ள வந்தப்ப எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் சொல்றேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா, நான் சொன்னா வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்ல நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டான்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும். பட் ஆனா ஜேம்ஸ் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டா வந்திருந்தாரு. என்னைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை. ஸோ ஜிஎம் சுந்தரமும் இன்னைக்கு சூழ்நிலையால வர முடியல. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்க ஹீரோயின் ஆதிரா, ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ படம். நாங்க இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினா நாங்க பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்ப எனக்கு அப்படி நம்ம கதையில நம்ம என்ன நினைச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ ஆதிரா தேங்க்யூ, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாங் வே டு கோ. அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில வர முடியல. தசரதி என் அண்ணன், ஒரு 10 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து 2012 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல ஹீரோவா நடிச்சாரு. இன்ன வரைக்கும் என் ஜேர்னில வந்து அவர் வந்து கூட இருக்காரு. ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. மற்றபடி இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் ஊர்லேன்னு ஆகட்டும், உதயன் ஆகட்டும், மதன் ரோ ஆகட்டும், எல்லாருமே சக்தியனா ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து நீங்க இவ்வளவு தூரம் நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுனாலதான் இந்த படத்தை இவ்வளவு ஸ்மூத்தா நம்ம ரிலீஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு பிளஸ்ஸா நான் வந்து பாக்குறது வந்து பாலமுரளி அண்ணா. நான் வந்து அதான் அவங்க சொன்னோம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பாடுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், கம்போஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து இப்ப எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால நான் எனக்கு இப்ப நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்கறோம், ஒரு 6 பாட்டு பண்ணா ஒரு 6 பாட்டும் ஹிட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒரு ஆல்பம் ஒண்ணு பாக்குறோம், 6 பண்ணா 6 ஹிட் ஆகும். இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் வந்து பார்த்தது
நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அப்ப நான் பாலுன்னு அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ்லெங்தா இருந்தது. நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி நாங்க ஒரு டியூன் பண்றது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்ப கூட வந்து காரிகள் சாங் பிளே ஆகும்போது அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா இது வந்து நாங்க அந்த பாட்டு வந்து நாங்க ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆச்சு அது. ஸோ அந்த பாட்டை வந்து எல்லார்கிட்டயும் எங்களால இன்னும் கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. பட் ஆனா அந்த பாட்டு முடிஞ்சோடனே நீங்க கொடுத்த எனக்கு அந்த அப்ளாஸ் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்க கொடுத்த சப்போர்ட்ல வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஸோ அந்த சாங் நாங்க ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாவே இருக்காது. பேசுவோம் உட்காருவோம் சீக்கிரம் முடிச்சிருவோம் அந்த மாதிரிதான் இருந்தது. அதே மாதிரி கார்த்திக் ப்ரோ அதே மாதிரிதான். பாலனா சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சுச்சுவேஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன்னா எடுத்த உடனே நமக்கு ஒரு சரணம் கொடுத்து நம்ம திரும்ப வந்து வேற ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்காது. அவர் கொடுக்கும்போதே ஒரு 5 சரணம் கொடுத்துருவாரு, 5 பல்லவி கொடுத்துருவாரு, எல்லாம் இப்படி கொடுத்துருவாரு. ஸோ அதுல நம்ம வந்து செலக்ட் பண்றது மட்டுமா அந்த மாதிரி ஒர்க்கா தான் இருக்கும். இந்த டைம்ல வந்து மியூசிக் டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் ராஜா ரிஷி தம்பிங்க 2 பேருக்கும் வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா அண்ணன் வந்து யூஎஸ்ல இருப்பாரு. யூஎஸ்ல கொஞ்ச நாள் இங்க அண்ணா இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் நான் ஸ்டுடியோல மியூசிக் ரிலேட்டட் ஆகட்டும் எல்லா இதாகட்டும் எந்த டைம்ல அடிச்சாலும் என்ன இது இருந்தாலும் என்னைக்குமே லைக் அவங்க இது வேண்டானா இது கொஞ்சம் லேட் ஆவாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க என்னைக்குமே வந்து ஒரு ஹெசிடேஷனே பண்ணாம இம்மிடியேட்டா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ தம்பி எங்க இருக்காங்கன்னு தெரியல. 2 பேருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழக்கம். என்னோட ஷார்ட் பிலிம்ல வந்து அவரு சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு. மோர் தென் லைக் அவர் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட் சீன்ஸ் இருக்கும். அதனால நாங்கள் பண்ற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நாங்கள் எல்லா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். எல்லா இதுலையும் ஒர்க் பண்ணுவோம். டில் டேட் வந்து இப்போ ஒரு 2 டேஸ் நாங்கள் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அவர் ஒரு டிஓபி அது மாதிரி மட்டும் இல்லாம என்ன வேணுமோ லைக் ஒரு டிசைன்ஸ் ஏதாவது ரெடி பண்ணணுமா இமீடியட்டா இது பண்ணாரு. ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போய் யாரையா இது பண்ணிட்டு வரணும் மீட் பண்ணிட்டு வரணுமா அது போவாரு. ஸோ லைக் அவர் மோர் தென் லைக் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு ஒரு 6 வருஷம் ஜேர்னில எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருந்திருக்காரு. தேங்க்யூ பாய். அசோக் அண்ணா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப மகேன மூலியமா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா வந்து நாங்க வந்து அசோக் அண்ணாவை பார்த்தோம். பார்த்து ஷூட் போற வரைக்கும் அவர் வந்து எனக்கு அவர் மாஸ்டரா இருந்தாரு. மாஸ்டர்னு கூப்பிடுவோம். அந்த ஷூட்டுக்கு வந்த 2வது நாள்ல இருந்து மாஸ்டர் வந்து எனக்கு அண்ணன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்தாரு. அந்த தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ரொம்ப அந்த 2 மச் ஆஃப் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து நான் ரெஸ்பான்சிபிளா கண்டிப்பா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நல்ல ஸ்டன்ஸ் இருக்கும், நல்ல எல்லாமே லைவான ஸ்டன்ஸா இருக்கும். ஒரே ஒரு ரோப் கூட வந்து நாங்க எங்க படத்துல யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த கதைக்களத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. எங்க படத்துல ஒரு ரோப் கூட யூஸ் பண்ணாம ஒரு ஸ்டண்ட் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் எங்க படத்துல. தேங்க்யூ அசோக் அண்ணா. டோனி அண்ணா எங்க படத்தோட ஆடியோகிராஃபர். ஸோ அண்ணன் வந்து ஆடியோகிராஃபரா மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த சினிமால வந்து ஒரு கைடன்ஸ் ஃபேக்டரா வந்து இன்னும் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ டோனி அண்ணா. சாரி. அப்புறம் எடிட்டர் ரூபன் சார் அண்ட் சிஎஸ் பிரேம்குமார் அண்ணா சார் 2 பேரும் இன்னைக்கு முடியல. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் வந்து என்ன ஒரு டெபுடண்டா இல்லாம எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணாம எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் நன்றி. அதே மாதிரி உதயன் சொன்னார் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டு போடலாம் போல அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ இந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணது எனக்கு பிக் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமேஷ்னு ஒரு பிரதர் அண்ட் அச்சுன்னு ஒரு பிரதர், அவங்க 2 பேருக்கும் வந்து என்னோட நன்றி. அதுக்கப்புறம் ட்ரைலர் நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரைலர் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து எங்களுக்கு அமைஞ்சதுக்கு வந்து மைன் கோபி அண்ணா வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ மைன் கோபி அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம்
ஒரே ஒரு இது. ஸோ நாங்கள் இந்த இன்டர்வியூவில் இந்த 2 நாள் வந்து இந்த ப்ரமோஷன் ப்ராசஸ், 3 நாள் ப்ரமோஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஷூட் வந்து நம்ம ஒரு டைரக்டாக நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து நம்ம எங்கேஜாக இருப்போம், இது பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாமல் டில் டேட் வந்து என் கூட இருக்கிற என் தம்பிங்க, அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா நான் கூட அதில் வேலை பார்க்கலன்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் வேலை பார்க்கல. கண்டிப்பாக என் கோ டைரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக நான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். தர்மா என் கோ டைரக்டர், லிப்பின் என் அசோசியேட், பிரவீன் எல்லாமே பார்ப்பான், என்ன பண்ணுவான்னு தெரியல, அஸ்வின் ஸ்டில்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே என் தம்பி வந்து இன்னி வரைக்கும் வந்து நம்ம 15ஆம் தேதி ஆனால் நீங்க ப்ரொமோஷன் வேலை பாருங்க, நாங்க இந்த வேலையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. தம்பி ராஜா ரிஷி இருந்தா கொஞ்சம் வாங்கல, சீக்கிரம் இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஸோ தர்மா கோ டைரக்டர் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் வந்து என் கூட இருக்காரு. அவரும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட படங்களும் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க. தம்பி லிப்பின் அசோசியேட், அவன் வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட ஒரு 2.5 years ஜேர்னில வந்து எல்லா விஷயத்துலயும் எனக்கு ஃபினான்ஷியலா ஆகட்டும், எல்லா விஷயங்கள்லும் வந்து அவன் என் கூட இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிரவீனுக்கு, ராஜா ரிஷி எங்க மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் நான் சொன்னல, இவங்க தான் இந்த 2 பேரு. இந்த டீமோட பேசிட்டு ஓகேண்ணா. அப்புறம் எங்க போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டர்ஸும் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே ஃபீட்பேக் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், மீடியா சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லா போஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணது வந்து எங்க சபா அப்படின்ற ஒரு பிரதர் தான். ஸோ சபா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சபா வந்து ரொம்ப நல்ல டிசைனர், ரொம்ப சென்சிபிளான டிசைனர். ஸோ கண்டிப்பா சபா அவருக்கு வந்து இது பண்ணுங்க. சபா எல்லா டிசைன்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சபா. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷம் ஸ்ட்ரகிள், இந்த 3 வருஷம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ்ல நடுவில் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைம்ல ஒரு ஷெட்யூல் முடிச்சோடனே ஐ லாஸ்ட் மை மதர். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் பண்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் இப்ப ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பா எங்க அப்பா இல்லைன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்பா தேங்க்யூ. ஸோ நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹெச்எம்மா இருந்தாரு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்ல வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஆனா அப்பா வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும், நம்ம தான் என்ன, நம்ம காசு இல்லாம நம்ம அவ்வளவு இதா வந்து இல்ல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாசம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் இதெல்லாமே வருது. அதனால அவன் என்ன பண்ண போறான், இப்ப கார்பரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி குழந்தை, இந்த ப்ராசஸ்லதான் திருப்பி எல்லாரோட இது மாதிரிதான் போகும். ஏதோ யாருமே பண்ணாம நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல சினிமான்றதே வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையனை வந்து அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா வந்து இது பண்ணாலும் எங்க அம்மா வந்து அத்தனை வருஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தது எங்க அப்பா தான். எவ்வளோ அது தெரியல, அது ரொம்ப எமோஷனலா ஆகுது. அதனால சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க அண்ணாவும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, இங்க இருக்கிற அண்ணா ஆட்டும் எல்லாருமே வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கூட இப்ப கூட ரிலீஸ்ல வந்து நாங்க சென்னையில இப்ப ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்க வந்து
ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இங்கே சென்னையில் கிடைச்ச எனக்கு கமல் அண்ணா மலர் அண்ணா ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நான் ரொம்ப ஒரு பிரதராக அவங்கள ரொம்ப இதாக தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி சாரி 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 எல்லாருக்கும் சாரி. தேங்க்யூ அமீகோ கேரேஜ். 1 மினிட்ண்ணா, சாரிண்ணா. நான் சாரிண்ணா, வெரி சாரி வெரி சாரி. அதான் படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் எடிட் முடிச்சு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 வருஷன் பண்ணோம். அந்த 3 வருஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 hour 20 minutes ஒரு வருஷன் வந்தது. அப்புறம் ஒரு 2 hour 10 minutes ஒரு வருஷன் வந்தது. பட் நான் மேக் ஷூர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட டைம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டா இருந்தது. உங்க 2 மணி நேரம் நீங்க வந்து பாக்குறீங்க, 10 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க டைமை வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து உங்க டைம் ஒரு நிமிஷம் கூட எந்த இடத்துலயும் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த படத்தை நாங்க வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. நீங்க பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க சப்போர்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும். சதீஷ் அண்ணா எங்க பிஆர்ஓ, அவருக்கு ரொம்ப நன்றி. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஒரு நீங்க ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்க ப்ராடக்ட்டை ரெடி பண்றோம். பட் ஆனா அந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாராச்சும் நமக்கு வந்து தேவை. அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ அதை வந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ற எய்ம் சதீஷ் அண்ணாக்கு, சிவா ப்ரோக்கு, நிக்கில் சிவா ப்ரோக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு 2 நாள் வந்து எங்க கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி தந்த அசோக் ப்ரோ, ராமஜன் ப்ரோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். வாங்கண்ணா. சரி, எல்லாருக்கும் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஷ் அண்ணா. நாங்க ஒரு 1 வீக் முன்னாடி ரொசாரி அண்ணன்னு எனக்கு ஒருத்தர் இருக்காரு, ரேஃப்ளிக்ஸ் பிரைவேட் லிமிடெடோட. அவர் ஓவர்சீஸ் எல்லாம் பண்றாங்க. அவர் எனக்கு பிரதர் மாதிரி டோனி என்ன மூலியமா கிடைச்சாரு. ஸோ அவர் வந்து ஏன் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெனீஷனா கிட்ட கூப்பிட்டு போனாரு. ஜெனீஷனா வந்து போன உடனே எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பா வந்து நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இமீடியட்டா வந்து சொன்னாரு. இது சொல்லி நாங்க இந்த ஒரு 1 வீக்ல வந்து இந்த ரிலீஸை வந்து நாங்க வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து நாங்க இந்த லிரிக்ஸ் நாங்க இந்த ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ரிலீஸ் ஸ்மூத்தா போறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எந்த இதுவும் வந்து எங்களை இது பண்ணாம ஜெனீஷனை வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா நீங்க ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன், இது நம்ம படம், நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், நீங்க வந்து உங்க ஒர்க்கை மட்டும் நீங்க பாருங்க, நீங்க படத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மட்டும் பாருங்க, ரிலீஸ் ப்ரெஷர்ல நீங்க எதுவுமே வந்து தலையிட்டுக்கு வேணாம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதா வந்து ஒரு பரபரப்பா இப்ப எல்லா ப்ரொமோஷன் சைட்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஜெனீஷனா. ரொம்ப தேங்க்ஸ். வேற யாரையாச்சும் நீங்க இந்த ஜேர்னி யாரையா வந்து விட்டுருந்தா அவங்களுக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இதுன்றதுனால ஒரு மாதிரி இதா இருக்கு. ஒன் செகண்ட் வந்து நீங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா எங்க படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.
பிரசாந்த் சார் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டீங்க. பட் அந்த அளவுக்கு உங்களுடைய படத்துல நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. எத்தனையோ படங்கள் வந்தாலும் கடந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 அறிமுக இயக்குநர்களுடைய படங்கள் தான் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அந்த வகையில அமிகோ கேரேஜ் கண்டிப்பா வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.